பாடுகள், உபத்திரங்கள், பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் இருக்கு. யாருக்கும் பாடுகள் பிரச்சனைகள் இல்லாம இருக்கீங்களா? எல்லாருக்கும் உண்டு இல்லையா? அதுதான் லாஸ்ட் வீக் we have heard about that. கடந்த வாரத்துக்கு முன்பு என்ன பேசணும்னா God will deliver us from our distress. எல்லா உபத்திரவங்களிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிப்பார்ன்றதை குறித்து நம்ம வாசிச்சோம். இந்த நாளில ஆண்டவர் நமக்கு என்ன பேச போகிறார் அப்படின்னா, we have our own part to deliver ourselves from the distress. நம்மளுடைய பங்கு ஒன்று இருக்கு. நமக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு உபத்திரவங்கள் மத்தியில நம்ம கடந்து செல்கிற வேளையில நம்முடைய பங்கு என்ன? What is our role when we go into our distress? இதுதான் பார்க்க போறோம். What is our role? என்னுடைய பங்கு என்ன? என்னுடைய உபத்திரவங்கள், வேதனைகள் மத்தியில் நான் கடந்து செல்கிற வேளையில என்னுடைய பங்கு என்ன? So யோசிச்சு பாருங்க. நான் இன்னைக்கு just thought about what is the point that people go when they see the pressure and anxiety and stress in their life. என்னும்போது அது வெறும் கிறிஸ்துவுக்கு மாத்திரம் இருக்கா? எல்லாருக்கும் இருக்கு. எல்லாருக்கும் இருக்கு. Every knows about it. There's a passage, life is not about a bed of roses, right? வாழ்க்கையில எல்லாமே வந்துட்டு நமக்கு இலகுவா, எல்லாமே சாத்தியமா, எல்லாமே நமக்கு பாசிட்டிவா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எல்லா நேரத்திலும் எல்லா நாளிலும் இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஸோ நாளையில ஒரு காரியத்தை குறித்து வாசிக்க போறோம். நமக்கு வேத வசனத்துல நமக்கு ஒரு முக்கியமான ரோல் மாடல் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான். அதுக்கு முன்பாக பழைய ஏற்பாட்டு காலத்துல பக்தனாகிய தாவீதை குறித்து ஒரு காரியத்தை பார்க்க போறோம். எடுத்துக்கள் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Can someone take it English or in Tamil? 1 Samuel. Now David was greatly distressed, for the people spoke of stoning him, because the soul of all the people was grieved, every man for his sons and his daughters. But David strengthened himself in the Lord his God. So வேதம் வசனம் சொல்லுகிறது இப்படியாக, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகள் நிமித்தம் மன கிளேசத்தினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பாருங்க, கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளில ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நம்மளுக்கு அநேக காரியங்கள் முன்மாதிரியா இருந்தாலும் தாவீதின் வாழ்க்கை நமக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாய் அநேக காரியங்களை கடந்து செல்கிறதை பார்க்கிற வழியில அவன் நமக்கு ஒரு மாதிரியை காணப்படுறான். வேதவசனம் சொல்கிறது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று. Bible tells very specifically David was greatly distressed. நெருக்கப்பட்டான்னு சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா? தாவீது நெருக்கப்பட்டான்னு சொல்லல. எப்படி நெருக்கப்பட்டிருக்கிறான்? அவன் நெருக்கம் எப்படிப்பட்டதா இருக்கிறதா? மிகவும் நெருக்கப்பட்டான். அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறதுனா, it is a greatly distressed, greatly distressed. அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய சூழலை பார்த்தீங்கன்னா மிகவும் நெருக்கப்படுகிற வாழ்க்கை. See, that's what I just said. Life is not full of bed of roses, but instead it is also covered with thorns. நம்முடைய வாழ்க்கை முட்களினால சில காரியங்கள் இருக்கும். எக்ஸாம்பிள் ரோசஸ் வளர்த்தினா தெரியும் உங்களுக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் தூரத்துல இருந்து பார்க்க வேலையில இல்லையா? அதை நீங்க பண்படுத்துகிற வேலையில, பராமரிக்கிற வேலையெல்லாம் தெரியாது ஒரு பிரச்சனை என்னன்னு. ஸோ ரோசஸ் இட் ஹேவ். எங்க வீட்டில் ரோஸ் செடி இருக்கு. அது எப்படின்னா ஒரு ப்ராப்பரா வராது. எப்படின்னா அது கிளைம்பிங் ரோசஸ், பட் we don't have a proper mechanism to climb it. அது பக்காவாக ஒரு இது மாதிரி ஃபென்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கு கிளைம் பண்ணுறதுக்குலாம் எதுவும் வைக்கல. நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே விட்டுட்டேன். அதுனா ஒரு பக்கம் ஒரு உழுதல் வருது, இன்னொரு பக்கம் உழுதல் வருது, அப்படியே படர்ந்து இருந்தது. எனக்கு என்ன பண்ண கோவத்தில் ஒரு க்ளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டாது, புடுங்கி போட்டுடலான்னு சொல்லிட்டு எடுக்கிற வேண்டிய கையெல்லாம் கிழிச்சு போச்சு. So I am not able to properly do it properly, the gardening perspective. I am not able to do it properly. So what I did is I tried to pluck it, but what happened is I got hurt. So reason பார்த்தீங்கன்னா, ஆனால் அந்த பூத்து வர வெளியில் எப்படி இருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது ரோசஸ் பார்க்குறது. But when you look into the roses very specifically, it will be, from outside it will be beautiful, but when you go nearer you can see multiple thorns. ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ரோஸ் செடியை வளர்த்துக்கிறது தெரியும், அது கஷ்டம். அதை பண்படுத்துகிற வேலையில், அதை ப்ரூன் பண்ணுற வேலையில் ரொம்ப கஷ்டம். அது இருக்கிற முற்கள் அவ்வளோ கொடுமையாக இருக்கும். நம்மளோட வாழ்க்கையும் அப்படிதான். சில நேரங்களில்
நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு பார்க்கிற வேலையில் எப்படி இருக்கும்? ரோஸ் போல இருக்கிறாங்க அழகா. பட் நம்ம கோ த்ரூ பண்ற முற்கள் யாருக்கும் தெரியாது. Likewise, lot of times people look at us unto us and say that அவங்களுக்கு தான் பிரச்சனைங்க. பட் நம்மளுக்குள்ள இருக்கிற பாடுகள் வேதனைகள் நமக்கு தான் தெரியும் இந்த காரியங்கள். சரியா? அந்த பாடுகள் வேதனைகள் கூட தான் வாழ்க்கை இருக்கும், நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் யோசிச்சு பார்த்தேன், மற்றவர்களுக்கும் பாடுகள் இருக்கு, நமக்கும் பாடுகள் இருக்கு. நம்முடைய பாடுகளை நம்ம எப்படி சந்திக்க முடியும் அப்படின்னு பார்க்கிறவரை தான் தாவீது பார்க்கிறான். தாவீது வாழ்க்கையில அவன் மிகவும் நெருக்கப்பட்டான் என்று. பிரியமானவர்களே, இந்த நாளில நீங்க மிகவும் நெருக்கப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இந்த செய்தி உங்களுக்கு தான். இன்னைக்கு சர்ச்சைக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு நான் மிகவும் நெருக்கப்பட்டேன். என்ன ரீசன்னா, ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டேன். எப்பயோ நான் 2-3 நாளா எங்க வீட்டில் அதிகமாக ஓடின ஒரு மிஷின் என்னன்னா பிரிண்டர் தான். ஏன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி வாங்கின கேட்ரேஜ் நேற்று ஃபுல்லாக தேய்ச்சிட்டாங்க. சண்டே ஸ்கூல் புது மெட்டீரியல் பிரிண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 3 நாளாக மெட்டீரியல் பிரிண்ட் பண்ணி இவ்வளோ மெட்டீரியல்ஸ் பிரிண்ட் பண்ணி பைண்டிங் போட்டு இன்னைக்கு காலையில் என்னோட மெசேஜெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். எப்பயோ அதை போய் பிரிண்ட் பண்ணான்னு சொன்னால் பிரிண்ட் இங்க் இல்லை, அறிவில்லை. சரி, லேப்டாப் தூக்கி ஓட்டிடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன். ஒரே நெருக்கம். ஏன்னா ஹரிபரியில் சார் சர்ச்சைக்கு வந்துட்டு எல்லாத்தையும் செட் பண்ணான்னு சொல்லிட்டு போனால் நம்மளுடைய ப்ராஜெக்ட் உடஞ்சி போச்சு. சரி, எல்லாத்தையும் திருப்பி இந்த பக்கம், எல்லாத்தையும் இந்த பக்கம் திருப்பி, அப்புறம் ப்ராஜெக்ட்லாம் அப்புறம் லேப்டாப் காணலை. நான் ஏதோ அர்ஜென்ட் ஹரிபரியில் ஒரு லேப்டாப்பை கொண்டு வந்தேன். ஏதாச்சும் லேப்டாப்பை கொண்டு வந்தா ஓகே, இதில் போட்டு வர முடியறதுக்குள்ள பிரதர் அவரு பாவம், அவரு படாத பாடு பட்டுட்டார். லாட் ஆஃப் டிஸ்ட்ரெஸ். என்ன சபை ஆரம்பிக்கிறது இல்லையா, சர்ச் இந்த சர்வீஸ் ஆரம்பிக்கிறதுலேயே ஒரு டிஸ்ட்ரெஸ். அதுக்கப்புறம் பார்த்தா ஆட்கள் இல்லை, அப்புறம் பார்த்தா ஒரு டிஸ்ட்ரெஸ். பட் எவ்ரிதிங் காட் இஸ் இன் கண்ட்ரோல். காட் இஸ் இன் கண்ட்ரோல். நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் அதுதான் பாருங்க, பாடத்தை கற்றுக் கொடுப்பார் வாழ்க்கையில் எப்பவுமே. லாட் ஆஃப் உங்களுக்கு பூமியில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திட்டம் கொடுக்க. நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்ட சொல்ல, நான் உலகத்தை ஜெயித்தேன். பாடுகள் உண்டு, வேலை காலையில் பிரச்சனை உண்டு. நம்ம வருஷம் ஃபுல்லாக உழைக்கும், நம்முடைய வேலையெல்லாம் மற்றவங்க எடுத்துப்பாங்க, நம்முடைய கிரெடிபிலிட்டி எல்லாம் மற்றவங்க எடுத்துப்பாங்க. பிரச்சனைகள் உண்டு. பிஸ்னஸ்ல எல்லாத்தையும் போட்டு நம்ம செலவு செய்வோம். சம்டைம்ஸ் சில காரியங்களில் பிரச்சனைகள் மூலமாக இழப்புகள் நேரிடலாம். So a lot of distresses will be there. நல்லா புரிஞ்சுக்கங்க பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், உபத்திரங்கள், வேதனைகள் இது சாதாரணமான காரியம். I just thought about what are the various causes of distresses for the people. உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு என்ன நெருக்கம் ஏன் வருது? Why the distress comes for the people in the earth? அப்படின்னு பார்க்கறது, there are interpersonal problems, interrelationship, மற்றவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள். குடும்பத்தில் வந்து கணவனுக்கு மனைவிக்கும் பிரச்சனைகள், நான் ஏன் விட்டு கொடுக்கணும்னா அதில் தான் போய் முடியும். interpersonal problems, conflicts, health issues or illness, and the sudden loss of a beloved people in our family or friends, it causes to distress. Financial difficulties, கஷ்டம் தெரியுமா? We might think that okay, என்ன காசு தான் என்ன பண்றது, கொஞ்சம் சீக்கிரமா இருந்துட்டு போறது அப்படின்னு நினைக்கலாம். But people who go through the real problem, they know about it. அடுத்த வேலைக்கு சாப்பாடுக்கு சில ஆட்களுக்கு காசு இருக்காது, அடுத்த வேலைக்கு வாங்குறதுக்கு காசு இருக்காது, அடுத்த நிலைமையில சாப்பிட்றதுக்கு காசு இருக்காது, ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இருக்காது. Have you ever gone through these things? யார்கிட்ட கேட்கலாமா, யார்கிட்ட இது பணம் கேட்க முடியுமா? அது நெருக்கம் இருக்கும், நெருக்கம். எனக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள், நான் தெரியும், தாமோதரன் அங்கிள் சொல்லி, எங்க அம்மா மூலமா ரட்சிக்கப்பட்டார். எங்க வீட்டுக்கு வந்துட்டு he went to suicide. He committed suicide in his life, and then at last he got saved somehow, and then he came to a home. We explained about Christ and we gave some money. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சபையில் ஊரில் இருக்கிறார். We gone through the financial crisis. People go to the extreme end to kill themselves. ஏன் நம்ம பார்க்கறதுக்கு நல்லதா இருக்கிற இந்த அங்கிள்கா அப்படின்றது இந்த பார்க்குறவங்க நல்லா இருக்கிறார் பார்க்கறதுக்கு. ஆனால் the financial crisis, it will kill people even. அது முற்களை போல காணப்படும், பாடுகள் முற்களை போல காணப்படும். People go through. இப்போ யாருன்னா ஒருத்தர் தப்பா நீங்க பேசுறீங்கன்னா அவங்களுக்கு ஒரு குத்தல் வரும், உள்மன காயங்கள் ஏற்படும். காயப்பட்டவங்களுக்கு உறுதி தான் தெரியும் இந்த வேதனைகள், வார்த்தைகள் காயப்படுத்திடும் சில நேரங்களில். Anxiety, they go to a depression, they will go to the traumatic event.
something will kill them. They can't sleep properly, they can't go ahead, it will go in circle in their life. A lot of distresses. நெருக்கம்னா இதுதான். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கும் நெருக்கங்கள் வரும். நம்முடைய மேகங்களை போல திருமண சாட்சி, there are cloud of witnesses that we can see in the Bible itself. Like David, they gone into the distress. Elijah, even with the mighty prophet, he brought fire from the heaven. He gone to the distress. A minor prophet, Jonah, right? What he gone through in his personal life. He went deep into the ocean. He jumped into the ocean, and then he was swallowed by a big fish, right? அப்புறம் அவன் நெருக்கத்தில் ஆண்டவரை கூப்பிடுறான். நெருக்கம் என்றது நம்முடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு பிரியமானவர்களே. ஆனா நம்முடைய மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா, உபத்திரவத்தின் மத்தியில கிறிஸ்துவர்களாகி நீங்களும் நானும். So in the time of distress as a Christians, how we are facing the distress, அதுதான் நாங்க பார்த்துட்டு வரோம் தொடர்ச்சியாக. இந்த நாளில நல்லா புரிஞ்சுக்கங்க, சங்கீதக்காரனாகி தாவீது இப்படியாக சொல்லுகிறான். சங்கீத புஸ்தகத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா அநேக காரியங்கள் இந்த நாளில காணப்படும். பாருங்க, சங்கீதம் 18:6 இப்படியா சொல்றாரு. In my distress, he says, I called to the Lord, I cried to my God for help. என்ன சொல்றான்? எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, அது மாத்திரமல்ல என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் என்றார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 121 சொல்லுகிறது இப்படியாக. Psalm 121, it says like this, I call on the Lord in my distress. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். பாருங்க, சங்கீதக்காரன் இப்படியே சொல்றாங்க. இட்ஸ் கால்ட் Song of Ascent. இதை எப்படி எழுதி வச்சுட்டு போறதுனால கிறிஸ்தவ வாழ்க்கையில பிரயாணப்பட்டு போவாங்க. ஒவ்வொரு வருஷமும் எபிரேயர்கள் என்ன பண்ணுவாங்க, யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, தன் தேவனை தரிசிக்கும்படியாக பிரயாசப்பட்டு போவாங்க. If you look into the life of Israelites, right? What they will do, they will walk to the pilgrimage to worship the Lord. They will sing this song, Song of Ascent. சங்கீதம் 120 என்ன ஒண்ணா பாடல் பாடிட்டே பிரயாசப்பட்டு போவாங்க. வாழ்க்கையில் ஆண்டவரே, நான் இவ்வளவு உபத்திரப்படுறேன் ஆண்டவரே, கண்ணீர் இருக்கு, என் பிள்ளைங்களுக்கு வேலை இல்லை, எனக்கு மனைவி மரடியாய் காணப்படுகிறாள். யாரு? சாமுவேலுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா தெரியும். சாமுவேலோட அப்பா என்ன பண்ணார்? எல்கானா தன் மனைவியை கூட்டிக்கொண்டு அவரு மலை மேல போறாரு ஆண்டவரை நோக்கி பார்க்கறதுக்கு. எருசலேம் தேவாலயத்துல போயிட்டு அவரு ஜோம் பண்றாங்க. அதனால மனம் கசந்து அழுகிறான். இந்த சங்கீதங்கள்லாம் எழுதப்பட்டது காரணம் என்ன? Song of Ascent. When they go through the path of distress, they will sing all these psalms. Song of Ascent, ஆரோகண சங்கீதங்கள். அது எப்படின்னா, நான் நெருக்கத்தில் இருக்கிற ஆண்டவரே, என்னை நோக்கி கூப்பிடுற ஆண்டவரே, உங்களை நோக்கி கூப்பிட யார்கிட்ட போவேன்? To whom I'll go and cry, Lord? To whose feet I'll go and fall? நெருக்கத்தின் சங்கீதங்கள். பாருங்க, ஒரு சங்கீதம் 69, அதை நீங்க பார்த்தீங்கன்னா அது டைட்டில் அப்படிதான் இருக்குது. அது டைட்டில் தெரியல. ஒவ்வொரு சங்கீதத்துக்கும் நம்ம ஒரு தலையங்கம் போடப்படும். இப்போ இங்கிலீஷ்ல அதை பார்த்தீங்கன்னா எப்படி போட்டிருக்கீங்க? Cry of distress and imprecation on my adversaries. இம்ப்ளிகேஷன்னா என்னன்னா, அவன் என்ன பண்றான்? நெருக்கத்தின் சங்கீதம். அது மாத்திரமல்ல, என் சத்துருக்களுக்கு சாபமாய் அவன் சொல்றான். அவர்கள் அழிவார்கள், அவர்கள் நொறுக்காண்டவரே, அவர்களை அடிவாண்டவரே, அவர்களை தண்டிவாண்டவரே, இதெல்லாம் சொல்றான் அவன் சங்கீதத்துல. அவன் நெருக்கத்தை மாத்திரம் சொல்லல, தனக்கு நேரிட்ட காரியங்கள் யார் மூலமா வந்ததோ அவர்களை ஆண்டவர் தண்டிக்கும்படியாக ஜெபம் பண்றான். இப்படி ஒரு சங்கீதம் இருக்குது. If you look at Psalm 69, the psalmist says, writing and crying unto God about his distress, and also he's cursing his enemies. It's a psalm of cry and distress. பாருங்க, அழுகையின் சங்கீதம் அது. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா அவரோட நெருக்கத்தினாலே அவங்க என்ன பண்றாங்க? நாட்களில சங்கீதங்கள்னாலே பேசுவார்கள். தேவனிடத்துல சங்கீதங்கள் பாடுவாங்க. அநேக பாடல்கள் உண்டு. நிறைய பாடல்கள்ல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் துன்பத்தின் பாதையில போகிற வேளையில ஆண்டு பாடலை கொடுப்பார். அநேகருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு தெரியாது. அநேக பாடல் எழுதுறதுல ஆட்களை கேட்க சொல்லுவாங்க. துக்கமா இருக்கிற வேலையில் ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க? அவங்க ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணி துதிக்கிற வேலை ஒரு பாடல் ஆண்டு கொடுப்பார். அந்த பாடல் என்னன்னா அவங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும். பிரியமானதே, அதான் பாருங்க, என் இன்ப துன்ப நேரம் நான் உண்மை சேருவேன். அந்த பாடல் தெரியல எல்லாருக்கும் இல்லையா? பாருங்க, அது என் இன்ப துன்பம் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நான் தேடுவோம்ப்பா. When we cry unto the Lord, when we in distress, God hears our prayers. பிரியமானவர்களே, இந்த நாளில எதை குறித்து நான் நாளில பிரசங்கிக்கிறேன்?
நெருக்கத்தில் இருந்து விடுதலை. டிஸ்ட்ரெஸ், டெலிவர் ஃப்ரம் டிஸ்ட்ரெஸ். மை டாபிக் டுடே இஸ் அபவுட் நெருக்கத்தில் இருந்து விடுதலை. டெலிவர் ஃப்ரம் டிஸ்ட்ரெஸ். உங்களுடைய நெருக்கத்துல இருந்து எப்படி விடுதலை ஆண்டவர் கொடுக்க முடியும் பாருங்க. லெட் அஸ் கம் பேக் டு தி பேஸ் வெர்ஸ். 1 சாமுவேல் 36ல நீங்க வாசிச்சா தெரியும், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. David was greatly distressed. Why? Because he is going through some sort of a very pathetic situation in his personal life. அவருடைய வாழ்க்கையில ரொம்ப ஒரு நெருக்கத்தின் பாதையில் அவன் போய் கொண்டிருக்கிறதை அவன் இந்த காரியங்களில் வெளிப்படுத்துகிறதை பார்க்கலாம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்தின் நிமித்தம் மன கிளேசத்தினாலும் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். பிரியமானவர்களே, இங்க பாருங்க, சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்தின் நிமித்தம் என்ன நடக்குது அப்படின்னா, தாவீதினுடைய கூட்டாளிகளும் அவன் கூட இருந்து ஒரு 400 பேர் கிட்ட இருந்தாங்க. ஓகே, அவன் சவுலிலிருந்து தப்பித்துக் கொண்டு போகிற வழியில அவனுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு கூட்டத்தை கொடுக்கிறார். When David was escaped from King Saul, God is giving a few people to King David. அவன் தாவீது ராஜாக்கு என்ன பண்றாரு, ஆண்டவர் ஒரு 400 பேரை கொடுக்கிறார் கூட. இவன் என்ன பண்றான், குடும்பங்கள் எல்லாம் விட்டுட்டு இவங்கெல்லாம் வேற இடத்துக்கு போறாங்க. எதிராளி என்ன பண்றாங்க, வந்து இவங்க குடும்பத்தையும் இவங்க எடுத்துக்கிறாங்க, மனைவி பிள்ளைகள் எல்லாம் எடுத்துக்கிறாங்க, ஆஸ்தி சொத்து எல்லாத்தையும் ஆடு மாடு எல்லாம் சூறையாடிட்டு. So the enemies came all the way and they took all the prosperity, the wealth and health and cattle and the children's even wives எல்லாரையும் எடுத்துட்டு போயிடறாங்க. இவன் என்ன பண்றான், ஏற்கனவே இவனுக்கு நெருக்கம், கூட இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, கல்லறிறாங்க. உன்னாலதான் ஏன் ஆச்சு யோசிச்சு பாருங்க. அவன் எங்க போக முடியுமா, அவனுக்கே எல்லாமே இழந்து போயிருக்கான். He himself had lost his wives, he lost his children, he lost his wealth and health and everything. பாருங்க, the people whom he trusted a lot, அவனோட கூட இருந்த ஜனங்க whom he trusted என்ன பண்றாங்க, கல்லறிய பார்க்கறாங்க. எவ்வளவு நெருங்கி யோசிச்சு பாருங்க. சரி, இவங்க கூட இருந்து ஆறுதல் தான் கொடுப்பாங்களா பார்த்தா அதுவும் கிடையாது. என்ன பண்றாங்க, கல்லறிய பார்க்கறாங்க. என்ன செவினா கொண்டுடலாம். என்ன பேசுறாங்க, சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்தின் மன கிளேசத்தினால், அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் அவங்க சைட்ல இருந்து பார்க்கறோமே. Let's look into them from their side. அவங்களுடைய கோபம் நியாயமானதா? நியாயமானதுதான். ஏன்னா அவங்க தாவீது கூட போனதுனால குடும்பங்கள்லாம் விட்டு போனாங்க. ஆனா பிரச்சனை யார் நடந்துச்சு, தாவீது மேல வந்துருச்சு. அவங்க கோபம் நியாயமானதுதான். அநேக காரியங்கள் அப்படிதான். மக்கள் நம்ம கோச்சுப்பாங்க, அவங்க கோபம் நியாயமா இருக்கும், அவங்க சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா நியாயமா இருக்கும். பட் ஆனா முள் யாருக்கு குத்தம், நம்மளுக்கு தான் குத்தம். அநேக பிரச்சனைகள் அப்படிதான். ஸ்லாப்டில் பேப்பர் ஐ எம் டூயிங் இட் மை பிகாஸ் ஐ திங்க் தட் ஐ ஷுட் டூ திஸ். நான் ஏன் கல்லறிகிறேன், அவனால தான் ஆச்சு. அவங்க சக்க நியாயம் இருக்கலாம் சம்டைம்ஸ். பட் தாவீதுடைய பார்வையில் யோசிச்சுப்பார். Now look into the life of David now, the side of David. David was distressed completely and he lost his family. அவன் மனைவிகள் இருந்தான், அவன் பிள்ளைகளையும் தூக்கிட்டு போயிட்டாங்க, ஆடு மாடுகள் தூக்கிட்டு போயிட்டாங்க. அவன் அனாதையாய் காணப்படுகிறான். கூட இருக்கிறவங்க ஒத்தாசை பண்ணுவாங்க, அவங்களும் கிடையாது. அவங்க என்ன பண்றாங்க, கல்லறிய பார்க்கிறாங்க. மன கிளேசத்தினால் அவரை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாய் கர்த்தருக்கு திடப்படுத்தினார். பிரியமானவர்களே, இதை நீங்க கொஞ்சம் பார்க்கணும். நான் கொஞ்சம் முன்னாடி இருக்கிற வசனங்களே வாசிக்கிறேன், கேளுங்க. 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க. தாவீது அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சில்காலுக்கு வந்து சேருகிறவர்களுக்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்தின் சீமையிலும் கில்காலின் மேலும் விழுந்து சில்காலை கொள்ளையடித்து அதை அக்னியால் சுட்டரித்து அதில் இருந்த ஸ்திரீகளையும் சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும், பாருங்க 3ஆம் வசனம், அந்த பட்டணத்துக்கு வந்த போது, I'm just reading from verse 1, 1 Samuel 30 verse 1 onwards. Verse 3 it says like this. பாருங்க 3ஆம் வசனம், தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்துக்கு வந்த போது இதோ அது அக்னியால் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரத்திகளும் சிறைபிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள் என்று கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த அனைவரும், என்ன நடக்குது பாருங்க, அனைவரும் ஜனங்களும் அழுகிறதற்கு தங்கள் வேலை இல்லாமல், பாருங்க யோசிச்சு பாருங்க, வந்து பார்க்குற குடும்பமே கிடையாது, மனைவிகள் இல்லை, பிள்ளைங்க இல்லை, எல்லாமே சூறையாடப்பட்டிருக்குது. அவங்களுக்கு அழ முடியல, கூட இருக்கிறவங்க எல்லாரும் அழுகிறாங்க. They also going through distress.
அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். There's a great distress in the city. அந்த பட்டணம் முழுசமா அழுகுறாங்க. யோசிச்சு பாருங்க, எல்லாத்தையும் இழந்து நிற்கிறாங்க. அவன் கூட இருக்கிறவங்க எல்லாரும் இழந்துறாங்க, எல்லாரும் அழுகுறாங்க, எல்லாரும் சத்தம் போடுறாங்க. சத்தம் விட்டு அழுதார்கள். அவங்களுக்கு பலன் இல்லையா, அதுக்கு மேல அழுகுறதுக்கு சத்தம் இல்லை, அதுக்கு மேல அழுகுறதுக்கு பலன் இல்லை. தாவீதின் 2 மனைவியாகிய எஸ்ரயேல் ஊரானாகிய அகினோவாமும் கர்மேல் ஊரானாகிய நாபாலின் மனைவியாக இருந்த அபிகாயில் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். So, you know what is the distress is all about for David, right? தாவீதின் வாழ்க்கையில் இருந்த நெருக்கம் is greatly distressed. There's a reason behind. People trying to stone him on another side. எல்லா பக்கத்துலயும் நெருக்கம். யார்கிட்ட போவான்? So in this great distress, who we will go? That's a major question. So in your distress, if you are David, in your life you are going through certain things. You might face distress in all the means in your life. In your workplace, in your family, in your business, in your school or a college, university or wherever maybe. Okay, உங்களுடைய காரியங்கள், வேலை காரியங்களில் நெருக்கமாக தூக்க முடியாது. இப்படி இருந்தால் எல்லாம் எப்படி இருக்கு யோசிச்சுப்பாங்க. தூக்கம் வருமா, பசிக்குமா, சாப்பிட முடியுமா, ரெஸ்ட் எடுக்க முடியுமா, ரிலாக்ஸாக இருக்க முடியுமா, ஜெபம் பண்ண முடியுமா, சர்ச்சுக்கு தான் வர முடியுமா? எதுவுமே முடியாது இல்லையா? So what we are going to do in our distress, that's what we are going to see today. பாருங்க, before going to the David's life, I just want to give an examples as well. Why we as Christians, why we face distress sometimes. Okay, why we face distress sometimes. ஆண்டவருடைய ஜனங்க, தேவ ஜனங்கள், தாவீதுக்கு எக்ஸாம்பிளுக்கு இல்லாம மற்ற யூத ஜனங்களை பார்க்கலாம். ஏன் யூதர்களுக்கு சில நேரங்களிலே உபத்திரத்தை, நெருக்கத்தை கர்த்தர் அனுமதித்தார்? நம்பர் 1, நியாயாதிபதிகள் புஸ்தகம், Judges. If you take book of Judges chapter 2 verse 13 and 15, I'm just going to read it in English or in Tamil. Okay, நீங்க என்ன ஒரு லாங்குவேஜ்ல படிக்க நீங்க பாருங்க. நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 13-15. அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். கர்த்தர் சொல்லியபடியும் கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டு இருந்தபடியும் அவர்கள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கை தீமைக்கென்று அவர்களுக்கு விரோதமாகவும் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். பாருங்க, மிகவும் நெருக்கப்பட்டார்கள். இங்க பாருங்க, what it says is, and they forsook the Lord and served Baal and Ashtaroth, and whichsoever they went out, the hand of the Lord was against them for evil, as the Lord has said, and the Lord has sworn up them unto them, and they were greatly distressed. தேவ ஜனங்களுக்கு ஏன் இந்த நேரத்துல அவர்களுக்கு மகா பெரிய நெருக்கம், மிகவும் பெரிய நெருக்கம் ஏன் உண்டானது? Why the people of God has got into great distress? ஏன் அப்படின்னா, முதலாவது அவர் கர்த்தரை விட்டு விலகுற நாளிலே நம்மளுக்கு நெருக்கம் வரும். என்ன புரியுதா உங்களுக்கு? நம்முடைய வாழ்க்கையில ஏன் நெருக்கம் சில நேரங்களில் வரும் அப்படின்னா, கர்த்தரை விட்டு நம்ம விலகுற நாட்களில். When we leave the Lord, when we forsook the Lord, right? When we forsook the Lord, God will allow distress. We will see the distress in our life. தேவனை விட்டு விலகுற பாருங்க, இவங்க என்ன நடக்கிறாங்க? நியாயாதிபதி புஸ்தகத்துல கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்ததுனால நம்முடைய எல்லா காரியங்களிலும், நம்முடைய எதிர்நோக்கம், நம்முடைய எல்லா ப்ராப்ளம்ஸ்லையும் நம்ம யாரை பார்க்கணும் தெரியுங்களா? தேவனை மாற்ற இறுதியை பற்றி கொண்டிருக்கோம். So first and foremost thing, how the God's people met the distress in their life. First and foremost thing, they forsook the Lord. தேவனை விட்டுட்டு அவங்க தன்னுடைய பலத்துல, தன்னுடைய சுயத்துல, தன்னுடைய காரியங்களில நம்மளா செய்யறது, மற்ற தேவனை நம்புறதை விட்டுட்டு மற்ற காரியங்களை நம்புகிற வேளையில நமக்கு உபத்திரவங்கள், நெருக்கங்கள் வரும். When we see things by our own strength, our own ability, our own flesh, நாம் தேவனை விட்டு மற்ற காரியங்களை பார்க்கிறது. முதலாவது நியாயாதிபதி புஸ்தகத்தை பார்க்கிறோம். இரண்டாவது, how the distress will come to God's people. If you take towards 1 Samuel 28:7 and 15, நீங்க சவுலுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். Okay, 1 Samuel 28:7 and 15. என்ன நடக்குதுங்க?
அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவரிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ ஏத்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள். Then said to Saul and to his servant, seek me a woman that had a familiar spirit, that I may go to her and inquire of her. And his servant said to him, behold, there is a woman that had a familiar spirit at Endor. பாருங்க, இவன் தேவனை நோக்கி ஒரு காரியத்தை கேட்கிறான். சத்துருக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? சவுலை சூழ்ந்து கொள்கிறார்கள். இவன் தேவனிடத்தில் விசாரிச்சுக்கிறானா? விசாரிச்சு பார்க்கிறான். கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறான். முதல்ல கர்த்தர் வார்த்தையெல்லாம் கொடுக்கல, சைலண்டா இருக்கிறார். Because he is away from the Lord. Right? அவன் தேவனை நோக்கி பார்க்கல. He is away from the Lord. கர்த்தர் வசனம் வரல. கர்த்தர் பேசலான்னு என்ன பண்ணுறது? வேற என்ன போட்டு பார்ப்போம். ரைட்? ஜோப் பண்ணி பார்க்குறேன், ஆண்டவர் வசனம் கொடுக்கலன்னா என்ன பண்ணலாம்? ஜோசியக்காரங்கிட்ட போகலாம். அப்படியா? என்ன நடந்தது தெரியுங்களா? 15ஆம் வசனம். If you turn towards same chapter, 1 Samuel 28:15. சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழுப்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன், பெலிஸ்தர் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், தேவனும் என்னை கைவிட்டார், அவர் தீர்க்கதரிசிகளாவது சொப்பனங்களாக எனக்கு மறு உத்தரவு வருவதில்லை, ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படி உன்னை அழைப்பித்தேன் என்றான். பாருங்க என்ன நடக்குதுன்னா, இவன் சாமுவேல்கிட்ட கேட்கல, இவன் யார்கிட்ட போய் கேட்கிறான்? அஞ்சனம் பார்க்கிறான், குறி சொல்லுறவங்க கிட்ட போய் கேட்கிறான். He just inquired a witch and then he want to get a solution from the witch, not from the Lord. He inquired Lord அப்படி கேட்டா எஸ். நல்லா புரிஞ்சுக்கங்க. முதலாவதாக தேவனை கேட்டு பார்த்துருக்கிறான். தேவன் சைலண்டா இருக்கிறது என்ன பண்ணிட்டாரு? முதலாவது நீங்க கேட்கணும், ஏன் சவுல் ஒரு முதலாவதாக ஒரு அஞ்சனம் பார்க்கிற பெண்ணிடத்துல போகணும்? Why Saul has to go to the witch to inquire about certain things? Because God is silent in his life. சில நேரங்களில் கர்த்தர் சைலண்டா இருக்கிற நேரம் நம்ம தான் புரிஞ்சுக்கணும். காத்திருக்கணுமா? இல்லை நம்ம மேல என்ன பிள்ளை இருக்கா? கர்த்தர் சைலண்டா இருக்கிறாரு, நம்ம மேல பிள்ளை இருக்கா? இல்லைன்னா ஆண்டவர் காத்திருக்க வைக்கிறாரா? இவன் பாருங்க, தேவன் விட்டு விலகி போயிட்டான். ஆனா என்ன பண்றாரு? கர்த்தர் சைலண்டா இருக்கிறாரு. இவன் விசாரிச்சு பார்த்திருக்கிறான். 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களிலாவது ஊரிலாவது தீர்க்கதரிசியிலாவது மறு உத்தரவு அருளவில்லை. And when Saul inquired of the Lord answered him not, neither by dreams nor by Urim nor by prophets. கேட்டு பார்த்திருக்கிறான். What is happening here in Saul's life? Philistines are against him. He just want to inquire whether God will grant him success or not. God will grant him victory or not. God is silent because he is away from the Lord, as I said earlier, right? ஏன் அப்படின்னா, in his distress he forsook the Lord. In his distress he forsook the Lord. Now what is the next thing happening is, second one, why God's people go into distress when they are seeking other than the Lord's presence or worldly counsel, seeking ungodly counsel. நம்ம வாழ்க்கையில தேவ ஆலோசனை நமக்கு வேணும். இருக்கீங்களா? தேவ ஆலோசனையை விட்டுட்டு மற்ற ஆலோசனைகளை, உலகத்தின் ஆலோசனைகளை கேட்டுட்டு போகணும்னா பிரச்சனை வந்துடும். சவுல் ராஜாவுக்கு என்ன தேவை? What Saul need here? What the King Saul need here? King Saul needs a counsel from the Lord. But God is silent because the reason behind is he was away from the Lord. தேவனுக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லாத இருக்கான். அவன் தேவனிடத்தில் விசாரிச்சு பார்க்குறான், சம்பந்தம் கிடையாது, ஆனால் சும்மா குறிக்கிற மாதிரி கேட்டு பார்த்துக்கிறான். கர்த்தர் சைலண்டா இருக்கிறார். Then what he did is, second choice, let's go back to witch and then inquire things. சூரியகாரியத்தில் போய் கேட்டு பார்க்குறான். சூரியகாரி என்ன பண்றா? சூரியமணி வருதுனால சாமுவேலுடைய ஆவி வருது. அது ஒரு அசுத்த ஆவி. அது அங்க வேதவசனத்தின்படி அது சாமுவேல் வந்து பேசலாங்க. சாமுவேலுடைய ஆவி வந்து பேசிச்சுன்னா சாமுவேல் மரிச்சாட்கள் பேச முடியுமா? பேச முடியாது. அது ஒரு அசுத்த ஆவி வந்து பேசுது. அங்க போய் குறி கேட்டு இருக்கான். So what happened is, he forsook the Lord, number one, and second thing, he was seeking after ungodly counsel. தேவ ஜனங்கள் தேவ ஆலோசனை படி தான் நடக்கணும். கர்த்தர் சைலண்டா இருக்கிறாருன்னா நம்ம யோசிச்சு பார்க்கணும், காத்திருக்கணுமா? இல்ல ஆண்டவர் காத்திருக்கு நம்மளுக்கு தாமதம் பண்ணுகிறதுக்கு எதனா பிரச்சனை நம்ம கிட்ட இருக்கான்னு பார்த்துக்கணும். ஆண்டவர் சத்தம் வரலையா? நம்ம என்ன பண்ணணும்? விடக்கூடாது.
ஆண்டவரே என்ன பிரச்சனை? தாவீது வாழ்க்கையில பாருங்க, அவன் உரியாவின் மனைவி அபகரிச்சான். when he killed Uriah and then when he acquired Abigail, what happened? God has punished David. அப்படியே விட்டு நான் யோசிப்பாரு, no, he was pleading unto the Lord until he gets forgiveness. Until he gets forgiveness. We might do mistakes in our life, but we should not leave the Lord at any cost. அதான் பாருங்க, ஆண்டவர் கொன்று போட்டாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவர் தான் பட்டு இருக்கேன், தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவர், என்னை மன்னிச்சிருங்க. அவன் சொல்றான், பரிசுத்த ஆவியின் இடத்துல எடுத்துக்கொள்ளாதீங்க. ரொம்ப அருமையான ஜெபம். தாவீது ஜெபம் பண்ண ஜெபம் என்னதுன்னா, don't take the Holy Spirit from me. அவன் என்ன சொல்றான்? நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, பரிசுத்த ஆவியிலிருந்து எடுத்துக்கொள்ளாதீங்க. சவுல் ஜெபம் பண்ணல. காரணம் தெரியுங்களா? பரிசுத்த ஆவியானவர் அவனிருந்து விட்டு போனதை அவன் உணராது இருந்தான். இருக்கீங்களா? When the Spirit of God left King Saul, he was not unaware that the Holy Spirit has departed him. He was not unaware of it. But David is pleading unto the Lord, Lord, don't take your Holy Spirit in me, in my life. என்னிடத்துல இந்த பரிசுத்த ஆவியை எடுத்துக்கொள்ளாதீங்க. அவன் என்ன பண்றான்? காத்திருக்கிறான், உபவாசிக்கிறான். கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, நான் உபவாசிப்பேன். கர்த்தர் தண்டிக்கிறார், ஆனாலும் படுத்திருக்கிறான். தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். என்ன பண்றாரு? தாவீது எழுதுகிறான். Then he reconciled with God. நம்முடைய வாழ்க்கையில உபத்திரங்கள் வருகிற நாட்களிலே நம்ம சோதித்து பார்க்கணும். நாம் தேவனை விட்டு விலகி இருக்கிறேனா? Am I seeking ungodly counsel? Ungodly counsel ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. நீங்க போய் யார் இடத்துல கவுன்சில் போய் கேட்றாதீங்க. If it is a God's counsel, go ahead in your life. It will be in a misery state. Ungodly counsel will spoil a Christian life. சவுல் அவன் அதுக்கப்புறம் எழுதுக்கவே என்ன நடந்தது? அவனை இந்த யுத்தம் கடைசி யுத்தம் வந்து, this is the last battle for King Saul. It's very pathetic. We have to நெருக்கம் வரும். நம்ம என்ன பண்ணணும்னா தேவனை விட்டு விலகி போயிடக்கூடாது. அதே மாதிரி தேவனுடைய ஆலோசனை இல்லாம வாழ்க்கைக்கு செஞ்சிடக்கூடாது. நெருக்கத்தில் இது ரெண்டு கடைபிடிச்சிக்கங்க. ஒன்று, in your distress, don't try to go away from the Lord because there is a distress. No. சில பேர் சொல்றாங்க, தேவன் ஒருத்தர் இருந்தாலும் என்ன நான் ஏன் பார்க்கணும் இதெல்லாம்? People will tell, if God is there, why you have to go see all the distress in my life? நெருக்கத்தில் தேவன் நோக்கி கூப்பிட்டேன், அவர் என் ஜெபத்தை கேட்டார். அதுதான் ஆண்டவருடைய தாவீது வாழ்க்கையில பார்க்கணும். பிரியமானவர்களே, இந்த ரெண்டு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கங்க. Your distress will be there for everyone. நெருக்கத்தின் வேளையிலே தேவனை விட்டு விலகாதிருங்கள், முதலாவது. இரண்டாவது, தேவ ஆலோசனை தவிர உங்கள் வாழ்க்கையில எந்த ஆலோசனை வேண்டாம். உலகத்தின் ஆலோசனை, don't go for the worldly counsel. I tell you very frankly, God's counsel is a thing that it will deliver people. That's the important thing. தாவீது வாழ்க்கையில, சவுல் வாழ்க்கையில பார்க்கிறோம். பாருங்க, I just want to show you some two examples as well that will encourage you. If you take towards the mighty servant of God, the Samson, தேவன் வல்லமையை பயன்படுத்தின சிம்சோனுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். சத்துருக்கள் அவனை சூழ்ந்து இருக்கிற வேளையில அவன் என்ன பண்ணா, தேவனுடைய ஆவி அவன் மேல இறங்கினது. அவன் அந்த ஒரு கழுதினுடைய தாடை எடுத்துக்கொண்டான். He just took a donkey's the bone, jawbone, and then he killed all the Philistines. எல்லா சத்துருக்களையும் நிர்மூலமாக்கிட்டு அவன் என்ன பண்றான், மிகுந்த நெருக்கம் உண்டாச்சு. He just lost all his strength in his life. நியாயாதிபதிகள் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 18-20. Judges chapter 15, 18-20. It says like this, and he was sore thirst and called unto the Lord. அவன் மிகவும் தாகம் அடைந்து, he was sore thirst அப்படின்னா இதுக்கு மேல அவனுக்கு தொண்டெல்லாம் வறண்டு போச்சு. அவன் இருந்த விரல் எல்லாமே போயிடுச்சு அவனுக்கு. அவன் மிகவும் தாகம் அடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர், உமது அடியேன் கையினாலே இந்த பெரிய ரட்சிப்பு கட்டளை இருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாத கையில விட வேண்டுமோ என்றான். அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தாக்கி பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்து அவன் பிழைத்தான். ஆனபடியாக அதற்கு எண்ணங்கோரி என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் லேகியில் இருக்கிறது. அவன் பெலிஸ்தரின் நாட்களில் இஸ்ரவேலை 60 வருஷம் நியாயம் தீர்த்து விசாரித்தான். பாருங்க, so when Samson was in a complete distress, பாருங்க, அவனுடைய சரீரத்தில் இருந்த பலன், அவனுடைய ஆத்மாவில் இருந்த பலன் எல்லாமே போயிடுச்சு.
அவன் என்ன பண்றான்? தேவனை நோக்கி முறையிடலாம். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில எப்பவுமே எப்படி இருக்கணும்னா ஆண்டவர் நோக்கி முறையிடணும். ஆண்டவரே விட்றாதீங்க, Lord, don't leave me in my distress. ஆண்டவர் நோக்கி எப்பவுமே காத்திருக்கணும். நம்ம வாழ்க்கையில பிரியமானதுல I just want to tell you very specifically, all your strength and your positive things in your life, it might go in a vain completely. அந்த நாட்களில் நீங்க என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு காரியம் மாத்திரம், ஆண்டவரை இறுக பற்றி கொள்ளணும். கர்த்தர் பலன் கொடுப்பார். சிம்சன் வாழ்க்கையில் என்ன நடந்தது? கர்த்தர் உங்களுக்கு அப்படி பற்றி கொள்ளுகிற வேலையில உங்களுக்காக என்ன பண்ணுவாரா? அவர் பள்ளத்தாய் பிளக்க பண்ணுவார். உங்களுக்காக அவர் என்ன பண்ணார்னா நீரூற்றுகளை உண்டு பண்ணுவார். when you hold on to the Lord, God will bring out springs. இங்க வசனம் போடப்பட்டிருக்கு, there came out water. இங்கிலீஷ்ல போடப்பட்டிருக்கு, there came out water and he drank, the spirit came back again. அவனோட வாழ்க்கை அவன் திரும்ப உயிர் வந்தது என்று வேதம் பாருங்க. கர்த்தர் உள்ள அற்புதங்களை செய்கிறார். ஆண்டவர் இறுகிப்பட்டு உங்களை அற்புதங்கள் பாருங்க. ஒரு நெருக்கத்துக்கு முன்பாக என்ன வரும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு அற்புதத்துக்கு முன்பாக ஒரு நெருக்கத்தை கர்த்தர் கொடுப்பார். அந்த நெருக்கத்தில் ஆண்டவரை நீங்க கெட்டியா பிடிச்சிட்டீங்க. If you are holding the Lord in a very firm manner, what God will do? God will show the wonders. பள்ளத்தாக்கி பிளந்து அவர் என்ன பண்ணார்னா அவனுக்கு தண்ணீரை கொடுத்தார். தாகத்தினால் அவன் தாகம்லாம் தீர்ந்தது பிறகு அவன் என்ன பண்றான்? தொடர்ந்து அவன் 20 வருஷம் அரசாங்க. பிரியமானதுல நெருக்கத்தின் வேலையில சிம்சோனை போட நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர் நோக்கி ஆண்டவரே பாருங்க, பிள்ளை இறந்து போகுது கண்களுக்கு முன்பாக. ஆகார் பிள்ளை இறந்து போகுது கண்களுக்கு முன்பாக, தண்ணி இல்லாங்க. ஆகார் என்ன பண்றா? மனம் கசந்து அழுகுறா ஆண்டவர் நோக்கி. When Hagar, she was in the wilderness, she was cried unto the Lord. God has brought food. என்ன பண்ணாங்க? நீரூற்றை உண்டு பண்ணி லஹோராயி, நீர் என்னை காண்கிற தேவன் என்று அவனுக்கு ஒரு பேரிடுறான். தேவனுக்கு கண்டு ஒரு பாட்டை பாடும், நீர் என்னை காண்கிற தேவன். யார் பாடின பாட்டு தெரியுமா? அது ஆகார் பாடின பாட்டு. ஆகார் தேவனுக்கு ஒரு பாட்டு, நீர் என்னை காண்கிற தேவன். அவன் டிஸ்ட்ரெஸ்ல இருக்கிற வேலையில ஆகார் வந்து என்ன பண்றா? when she was in distress, she was calling unto the Lord. பிள்ளை சாகிறத பொருட்படுத்த முடியல. பிரியமானவர்களே, when you are in distress, just call unto the Lord. Don't leave it. அப்படியே விட்டுறாதீங்க. You should have a different spirit. உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஆவி வேணும். உங்களுக்கு சிம்சோனின் மேலே இருந்த ஒரு ஆவி உங்களுக்கு மேலே வேணும். ஆண்டவருக்கு கேளுங்க, எனக்கு அது வேணும் ஆண்டவர். விடப்படாத ஒரு ஆவி. அது என்ன பண்ணணும்? ஆண்டவர் விடக்கூடாது. என்ன நடந்தாலும் பிரச்சனை கிடையாது. I am going to be stand firm in my faith. In my distress, I will call unto the Lord. சிம்சன் கூட்டத்தை போல. ரெண்டாவது பார்க்கலாம், இங்க ஒரு மனுஷனுக்கு பார்க்கலாம், மனாசேயை பார்க்கலாம். 2 நாளாகமம் புத்தகம் 2 Chronicles chapter 10 verse 15. மனாசேயின் வாழ்க்கையில ஒரு காரியம் நடந்தது பார்க்கலாம். 2 நாளாகமம் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். So the king did not listen to the people, for the turn of events was from God, that the Lord might fulfill his word which he had spoken by the hand of Abijah the Shilonite to Jeroboam the son of Nebat. Is it 2 Chronicles chapter 10? Yeah. Yes, 10:15. 10 as well. You can read 10 as well. Chapter 10 verse 10 as well. Then the young men who had grown up with him spoke to him, saying, Thus you should speak to the people who have spoken to you, saying, Your father made our yoke heavy, but you made it lighter on us. Thus you shall say to them, My little finger shall be thicker than my No, I think it's a wrong reference. I think can you take into the 1 Chronicles or 2 Chronicles? 1 Chronicles வாசிக்கிறீங்களா நீங்க? 2 Chronicles. 2 Chronicles அண்ணா. மனாசே. கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனித்தே போனார்கள். And the Lord spoke to Manasseh and to his people, but they would not hear anything. ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடியில் பிடித்து 2 வெண்சங்கிலினாலே அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். 12ஆம் வசனம். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். 13ஆம் வசனம். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தேவனுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்திருந்தான். பின்பு 14ஆம் வசனம். பின்பு அவன் தாவீதுடைய நகரத்தின் வெளி அரங்கத்திலே கீயோனுக்கு மேற்கே இருக்கிற பள்ளத்தாக்கு தொடங்கி
மீன் வாசல் மட்டும் கட்டி ஓவேலை சுற்றிலும் அதை வளைத்து அதை மிகவும் உயர்த்தி யூதாவில் அரணான பட்டங்கள் எல்லாம் இராணுவத்தினரை வைத்து கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அந்நிய தேவர்களையும் அந்த விக்கிரகங்களையும் எடுத்து போட்டான். கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள மலைகளிலும் எருசலேமிலும் எல்லா பலிபீடத்தையும் அகற்றி பட்டணத்தை புறம்பாக போட்டு. பாருங்க, மனாசேயுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது என்று பார்த்தா, அவன் தேவனை விட்டு விலகி இருந்த நாட்களில அவனுக்கு நெருக்கம் வந்த வேளையில கர்த்தரை நோக்கி முறையிடுகிறான். அப்போ அசீரியாவின் ராஜ்யங்கள் அவனை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அவன் நெருக்கப்படுகையில் 12ஆம் வசனம், அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சினான் என்று தன் பிதாக்களுக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக தன்னை ஆழ்கிறான். பாருங்க, மனாசேயுடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்த வேலையில் என்ன நடந்தது? அவன் தேவனை நோக்கி கெஞ்சுகிறான். சிம்சனுடைய வாழ்க்கையில தேவனை நோக்கி கெஞ்சுகிறான். மனாசேயுடைய வாழ்க்கையில தேவனை நோக்கி கெஞ்சு. நம்முடைய பிரச்சனைகள், when we are going to the troubles and trials, என்ன பண்ணணும் அப்படின்னா தேவனை நோக்கி கெஞ்சணும். எப்பவுமே பிரியமானவர்களை விட்டுறாதீங்க ஆண்டவர் எல்லா காரியங்களிலும். ஸோ இப்படிப்பட்ட ஆட்களும் உண்டு. யாரு? நம்முடைய சாலமன் மாறி இல்லைன்னா மனசேவை போல இருக்கிற ஆட்களும் உண்டு. மாறாக சவுளை போல தேவ ஜனங்களும் இருப்பாங்க. ஸோ நம்ம யாரை பிடிச்சிக்கணும் அப்படின்னா நம்ம மனாசேவை போல சிம்சோனை போல பிடித்து கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கிறோம். So let's come back to the David's life. How to get delivered from a distress. நெருக்கத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் எப்படிப்பட்டதை காரியங்களை காணப்படுது. How to come out from a distress. Number one, what's 1 Samuel 36. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல போடப்பட்டிருக்கு. David encouraged himself in the Lord his God. So முதலாவதாக 5 காரியங்களை உங்களுக்கு சொல்லித் தரேன். Okay, it's going to tell you how to come out from a distress. எப்படி நம்மளுடைய பங்கு என்ன? How to get delivered from a distress. நம்முடைய நெருக்கத்திலிருந்து நாம எப்படி விடுவிக்க கூடும்? How we can get delivered from our distress. கர்த்தர் பாருங்க இப்படி ஒரு வழியை உண்டு பண்ணி வச்சிருக்கிறார் நம்மளுக்கு. நெருக்கத்தின் பாதையில தாவீதை பாட்டு கற்றுக்கொள்ளும்படியாக அவன் வேதம் சொல்லுகிறது, David encouraged himself in the Lord his God. தாவீது தம் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். I just want to tell you one thing. Get encouraged in the Lord. Get strengthened in another translation. In all your distresses, looking into the Lord's promises. உங்களுடைய வாழ்க்கையில உபத்திரம் வந்ததுன்னா என்ன பண்ணணும்னா அழுது புலம்பி எல்லாம் செய்யலாம். If you have a distress, cry into the situation and going deep in spirit. You go into you can't pray everything, that's fine. But don't forget to strengthen yourself in the Lord. உங்களை நீங்க உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. அதற்கு தான் உங்களுக்கு வசனம் உண்டு. அதற்கு தான் உங்களுக்கு ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. Why you have received the Spirit of God? Why you have received the Word? Why you have received the salvation? Why you are special when compared to other people? Because you have the salvation, you have a word with you. பாருங்க, அவர்கள் எப்படி ஜெயித்தார்கள்? சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் விசுவாசை ஜெயித்தாங்க. நமக்கு சில காரியங்கள் add-ons இருக்கு. We have some specific add-ons in our life. மற்ற நபர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சில வித்தியாசங்கள் உண்டு. நமக்கு நெருக்கம் இருக்கு, அவங்களுக்கு நெருக்கம் இருக்கும். நம்மளுக்கு அட்வான்டேஜ்னா we have a Lord with us. நமக்கு ஒரு நன்னம்பிக்கை உண்டு. We have a good hope in a Christian living. In my distress, first and foremost thing, how to get delivered from my distress, get strengthened in Lord in our distress. என்னுடைய நெருக்கத்திலே நான் என்னை திடப்படுத்திக் கொள்வேன் கர்த்தருக்குள்ளாக. In my distress, I will strengthen myself into the Lord. போன வாரம் ஒரு பிரச்சனைக்குள்ளாக நான் கடந்து செல்கிறேன் வேலை காரியங்கள் நிமித்தமாக. அன்னைக்கு ஃபுல்லா தூங்கவே முடியல. என்ன பண்ண முடியல? தூங்கவே முடியல. ராத்திரி முடிச்சு ஜெபம் பண்ணி பார்க்கிறேன். அடுத்த நாள், ஆண்டவரே நான் உங்ககிட்ட இருக்கிறேன் ஆண்டவரே, you are with me. அவ்வளவுதான். அடுத்த நாள் நல்லா அசந்து தூங்கினேன். உண்மையால சொல்றேன். வேலைப்பாடுகள் மத்தியில பிரச்சனை தலைக்கு மேல போயிடுச்சு. நான் தான் கல்பிரிட். அப்படியே கழுத்து பிடிச்சிருவாங்க. You are the because of you. But people will forget all the good things that you did in your life. What we have done. You can't sleep. I tell you very frankly. ராத்திரி முடிச்சா தூங்க ட்ரை பண்றேன். தூக்கவே வரல. காரியம் நெருக்கம்.
தூக்கம் வர முடியல. அது எப்படின்னா புரண்டு ராத்திரிலாம் நெக்ஸ்ட் டே எழுந்தேன். I just decided, oh, what a man can do for me. I have my God who can deliver from a distress. நல்ல உண்மையாக சொல்கிறேன் ஆண்டு, நான் புல்பிட்டில் நின்று சொல்கிறேன், பொய் சொல்லாமல் சொல்கிறேன். அடுத்த நாள் நான் தூக்கம் இருக்கு பாருங்க, ஆண்டு இருக்கும். எப்போ படுத்தேன் எப்போ எழுந்தே தெரியல. காலையில் ஆண்டவர் அன்னைக்கு ரொம்ப அதிகமாக தூக்கத்தை கொடுத்துட்டார். எழுந்து பார்க்குறேன் மணி 7. ஏன் நான் முதல் நாள் தூங்கலை. ஆண்டவர் பார்த்தார், கர்த்தர் தன் பிரியமானவனுக்கு என்ன பண்ணுவாருன்னா நல்ல நித்திரை கொடுப்பார். ஏன் தெரியுமா? யூ மைட் ஹேவ் சம் ப்ராப்ளம்ஸ் மை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தூக்க முடியாதான் சில நேரங்களில், ஜபிக்க முடியாமல் இருக்கலாம். நீங்கள் தேவனை நம்பிக்கொண்டிருங்க. எனக்கு மை ஸ்ட்ரென்த் இஸ் ஃப்ரம் தி லார்ட். ஐ ஸ்ட்ரென்தன்ட் மை செல்ஃப் இன் தி லார்ட் இன் மை டிஸ்ட்ரெஸ். கெட் என்கரேஜ்ட் இன் தி லார்ட். உங்களுடைய தேவனுக்குள்ளாக நீங்க என்ன பண்ணணும்? பலப்படுங்க. உங்களுடைய வாழ்க்கையில பலப்படுங்க. தேவனுக்குள்ளாக பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், உபத்திரங்கள் என்னை பிரிக்காது. இருக்குதுதான், மாம்சமானவன் தான் இருந்தாலும் I'm just going to come out. You have to have that mindset. I'm going to come out from this situation because my Lord is with me. அடுத்து சொல்லிட்டு நீங்க என்ன பண்ண விட்டுடணும். You have to leave things, tell to the Lord, pray to the Lord and then move from the place. அங்கே இருந்துறாதீங்க. You should have that mindset. The distress will kill people. The anxiety and depression will kill people. You have to move, walk out from the place. அந்த இடத்துல நீங்க மூவ் பண்ணி தான் ஆகணும். First you have to push yourself. God will not do things magic and all. You know the word. That's the main reason. Apply the word. When David is gone to the distress, he strengthened him in the Lord. In the Lord. In the Lord. வெயிட் பண்ணி பார்த்தேன், ஓகே நடக்கல, லெட்ஸ் கோ அண்ட் டு சம்திங் எல்ஸ். நோ, ஐ வெயிட் அட் தி லார்ட். நெருக்கத்துல தேவன் அவனோடு கூட இருந்து அவன் திடப்படுத்தி கொண்டான். பாருங்க, first thing, how to get delivered from distress. Get strengthened in the Lord in your distress. கர்த்தருக்குள்ளாக உன்னை திடப்படுத்து. இரண்டாவது, seek God's will in your distress. முதல்ல தேவனுக்குள்ளாக திடப்படுத்திக் கொள்ளுங்க. இரண்டாவது பார்க்கணும், why Lord அப்படின்னு நீங்க கேட்கணும். பதில் வராது. What is God's will in this distress? Seek God's will in your distress. Second thing, எப்படி நீங்க நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்க முடியும் அப்படின்னா, you have to seek God's will. தேவ சித்தம் என்ன? இந்த நெருக்கத்திலான எனக்கு தேவனுடைய சித்தம் என்ன? தாவீது பார்க்கறான். 1 சாமுவேல் 30:7. தாவீது பிரச்சனைக்குள்ளாக போகிறான். அவன் தேவனுக்குள்ளாக திடப்படுத்தி கொண்டான். அவன் திடப்படுத்தி கொண்டதுனாலே தேவ சித்தத்தை தேடுகிறவனாய் இருக்கீங்களா? நீங்க உங்களை திடப்படுத்தி கொண்டாலே ஒழிய நீங்க தேவ சித்தத்தை தேட முடியாது. You can't seek God's will until you have strengthened in the Lord. Lord, I'm seeking something from you. And what is your will in my distress? என்னுடைய நெருக்கத்திலே உங்க சித்தம் என்ன ஆண்டவரே? கேளுங்க. உங்க சித்தம் என்ன? நெருக்கத்திலே உங்க சித்தம் என்ன ஆண்டவரே? தாவீது அமலேக்கின் குமாரனாகிய அரியாத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, பாருங்க எங்க கூப்பிடுறான் தெரியுங்களா? ஆசாரியன் இடத்துல போறான். You come and get counsel from the man of God. கேட்டீங்களா? கர்த்தர் சொல்றார், கீரியாத்தில பிசிர்தாயில மெல்லியோன்றார் ஆண்டவர். ஏன்னா ஜனங்க என்ன பண்றாங்க? வேற எங்க போய் நிக்கிறாங்க. கர்த்தர் குமுறுறார். God has been weeping. He said no balm in the பாருங்க, இந்த கர்த்தரிடத்துல வசனம் இருக்குது, வார்த்தை இருக்குது, அவருடைய அபிஷேகம் இருக்குது, தைலம் இருக்குது, வசனம் இருக்குது விடுவிக்கிறதுக்கு. எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் வேற போறேன். என்ன பிரச்சனை வரும்? சாமுவேல் மாதிரி பிரச்சனை வரும், சவுலுக்கு வந்த பிரச்சனை வரும். என்ன பண்றான் தெரியுங்களா? ஆசாரியத்துல போய் சொல்றான், ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா. ஏபோத்துனா என்ன? What is Naboth? It's called in English. It's mentioned like, and David said to Abiathar the priest, Ahimelech's son, I pray thee bring me either the ephod. And Abiathar brought either the ephod to David. பாருங்க, அந்த ஏபோத்தை
கொண்டு வரக்கிற வேளையில ஏபோத்துன்றது ஆசிரியர்கள் அவர்கள் நெஞ்சில் அவர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை கட்டியிருப்பாங்க. இந்த பிரஸ்ட் பிளேட் அவர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆசிரியர்கள் அந்த 12 கோத்திரத்தினுடைய அநேக கற்களாலே பொறிக்கப்பட்டிருக்கிற அந்த பிரஸ்ட் பிளேட்டை கொண்டுவாங்க. அதனால தேவன் தன்னுடைய 12 கோத்திரத்தினுடைய யூத ஜனங்களை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அடையாளங்களாக அவர்களை தன்னுடைய ஆசிரியர்கள் சுமந்து கொண்டு அந்த 12 கோத்திரத்தின் அடையாளத்தை என்ன பண்ணுவாங்கன்னா தேவனுக்கு முன்பாக கொண்டு வந்து வைப்பார்கள். அடையாளமாக இருக்கீங்களா? என்னன்னா, so the breastplate of the priest will have an ephod. அந்த ephod என்ன பண்ணுவாங்க, அவங்க breastplateல மாட்டிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை ஆசாரியர்கள் தேவனுக்கு முன்பாக நான் கொண்டு வந்து வைக்கிறேன், தேவனுக்கு முன்பாக தேவ பிரசன்னத்துக்கு முன்பாக கொண்டு வந்து நான் நிப்பாட்டுறேன்ற அடையாளத்துக்கு என்ன பண்ணுவாங்களா, there's a breastplate. அந்த breastplate என்ன இருக்குமா, ஒரு பெரிய பலகையில ஒரு பிளேட்ல 12 கற்கள் இருக்கும். கற்கள்லாம் வைடூரியம் என்ன வச்சிருக்கீங்க சொல்லுங்க. வைடூரியம் வச்சிருப்பீங்க, வைரம் வச்சிருக்கீங்க, வைரம் வச்சிருக்கீங்களா? அப்புறம் வேற என்ன வச்சிருக்கீங்க? கோமேதகம், வேற என்ன வச்சிருக்கீங்க? What are the jewels you have? Tell me. Gold. Yeah, that is metal. Sapphire. Sister is saying she is having sapphire. வேற வச்சிருக்கீங்க? கோமேதகம் வச்சிருக்கீங்களா? Diamond. Emerald. Sister is having emerald. எனக்கு ஞாபகமே இல்லை, வாங்கி கொடுத்த மாதிரி. சரி. So likewise, each and every tribe represents 12 tribes. The ephod he carries to the Lord's presence. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏபோதை கொண்டு வாங்க என்ன அர்த்தம்னா, தேவ பிரசன்னத்துக்கு முன்பாக நான் நிற்க வேண்டும் என்றான். என்ன பண்றான்? He looked seeking into the Lord's presence. He is seeking into the Lord's presence. பாருங்க, என்ன முதலாவது பார்க்கறோம் அப்படிங்கும்போது, in your distress seek God's will. தேவ பிரசன்னத்திலே, தேவனுடைய பிரசன்னத்திலே தேவன் என்ன பண்ணுவார்னா அவருடைய சித்தத்தை தெரிவிப்பார். You have to seek God's presence. You have to seek God's will in the God's presence. அவன் ஏபோதை கொண்டு வாங்கன்றான். கொண்டு வந்த அப்புறம் என்ன நடக்குது சொல்லிட்டு பார்க்கறது. நெக்ஸ்ட் மூன்றாவது காரியம், how to get rid of from the distress. Receive Lord's promise in your distress. தேவ படிப்படியா போறோம், பார்க்கறீங்களா? முதலாவதாக என்ன பண்ணிட்டா, strengthen yourself in the Lord. Second, seek God's will in your life. What did it mean? God's presence. Seeks God's presence. தேவ சித்தம் என்ன? தேவ சமூகத்துல காத்திருக்கிறவர்கள தேவ சித்தம் உங்களுக்கு கொடுக்கப்படும். மூன்றாவது, receive God's promise in your distress. விடாதீங்க, தேவ வார்த்தை எனக்கு கொடுங்க சுவாமி, வார்த்தை வர வரைக்கும் நான் விட போறது கிடையாது. only the word can deliver me. பாருங்க, தாவீது சொல்றான் 1 சாமுவேல் 38 அடுத்த வசனம், தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடிப்பாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். வார்த்தை வருது, God's promise comes. நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். என்னது? கர்த்தருடைய வார்த்தை. சொல்லுங்களேன், நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்வேன். in my distress I will turn everything upside down in my distress. David received the word from the Lord. Receive the promise of the Lord in your distress. விடாதீங்க, கர்த்தர் பேசுவார், உங்களோட பேசுவார். வசனம் இருக்குது, உங்ககிட்ட பைபிள் இருக்கு, அதுதான் சபையில இருக்கீங்க. strengthen the Lord. தேவ பிரசன்னத்துல என்ன பண்ணணும், வாஞ்சிக்கணும். ரெண்டாவது, you seek the God's will. மூணாவது, receive God's promise. இருக்கீங்களா? வசனம் கிடைக்கிற வரைக்கும் இருக்கணும். ஒரு நாள் இருங்க, உபவாசம் போட்டு இருங்க. உங்களுடைய வேதனைகள், பிரச்சனைகள், கண்ணீர், உபத்திரங்கள், பாடுகள், பிரச்சனைகள் எல்லாம் இருக்கா, டிஸ்ட்ரெஸ் இருக்கா, நெருக்கம் இருக்கா, தேவ சமூகத்தில் இருந்துருங்க. ஜஸ்ட் க்ளோஸ் அப் ஆல் யுவர் எக்ஸ்டர்னல் மீன்ஸ், எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க. தேவ சமூகத்தில் இருக்கிறேன், I'm going to strengthen myself in the Lord. I'm going to seek God's will. Third one, I'm going to wait for the God's promise. Receive God's promise in your distress. உங்களுடைய எல்லா நெருக்கத்தையும் தேவனுடைய வசனம் வந்துச்சுன்னா போதும். எனக்கு sometimes I will wait for the Lord. Lord, you speak. When the word comes, that's it. I will get up.
When the word comes, I will strengthen. ஏன்னா வசனம் தான் நம்மளை விடுவிக்கும். அது பெண்மான ஈன பண்ணிடுமா, மலட்டு என்னது ஒரு மானம் இருந்ததுனால வசனம் வந்தவுடனே அதுனா அது பெண் மானையும் ஈன பண்ணிடும். கேதுரு மரங்களை முறித்து போடும். வார்த்தைக்கு வல்லமை உண்டு. There's a power in the word. Receive the God's promise. வார்த்தை தான். Just think about it. When you receive God's promise at last moment. எப்போ கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உண்டானது சொல்லுங்க. When you receive at last the God's promise in your life. எப்பவுமே பாருங்க இந்த வார்த்தை மாத்திரம் பிடிச்சிக்கொண்டே இருக்கும். நான் எப்பவுமே என்னை தூங்கும்போது தட்டி கேட்டா கூட வாட் இஸ் த லார்ட்ஸ் ப்ராமிஸ் உங்களுடைய வாழ்க்கையில சொல்லணும் நீங்க. எப்போ உங்களுக்கு எப்படி சில காரியங்கள் வந்துட்டு மறக்க முடியாம இருக்கும். அந்த வார்த்தை மூலமா ஆண்டவர்ல தன் பக்கம் எடுத்திருப்பார். அந்த மாதிரி சில ப்ராமிசஸ் அதை நீங்க பிடிச்சிக்கணும். ரெண்டாவது, இந்த சூழ்நிலையில கர்த்தருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? What's God's promise that is there in my distress? Strengthen yourself. See God's will, God's presence. Third one. The third thing that what I said is seek, that is receive Lord's promise in distress. பாருங்க, David inquired of the Lord, shall I pursue after this truth? Yes. God said, you will pursue them. Surely you will take over them. நான்காவது, how to get rid of our distress. This is something amazing. 1 Samuel 39 சொல்கிறது. So David went, he and the 600 men, and they were with him, and came to the brook Besor, where those that were left behind stayed. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். தாவீது தொடர்ந்து போனான். இருக்கீங்களா? What do you need in your distress? Strengthen yourself with the Lord. Second thing, seek God's will. Third thing, receive the word. Fourth thing, you should have a willing spirit over your distress. Act with willing spirit. இருக்கீங்களா? Act with willing spirit over your distress. You have to face your distress. You have to face your giants. Anxiety இருக்கா, depression இருக்கா, face பண்ணுங்க. Have to face it. I'm going to conquer it. See, until you face and conquer it, you can't overcome it. You can't overcome it. You have to face your challenges. You have to face your barriers. இவன் என்ன பண்றா தெரியுங்களா? அநேக நின்று போயிட்டாங்க. தாவீது அவனோடு இருந்த 100 பேரும் போனார்கள். அவனோடு இருந்த 600 பேர் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அதான் சொன்னாரு, ஜெபம் பண்றதுக்கு கூட்டிட்டு போகும்போது எல்லாம் தூங்குறாங்க. அவர் தட்டி எப்படி சொல்றாரு, மாம்சம் பலவீனமானதுதான் தம்பி, ஆவி உற்சாகம் உள்ளது. The spirit is weak. The flesh is weak, but spirit is willing. You should have a willing spirit. இருக்கீங்களா? கிறிஸ்தவர்களுக்கு என்ன தேவை தெரியுமா? What Christians need is you should have a willing spirit. A fighting spirit is required. I have to conquer this. I will face things. I will not just leave it just like it and go. No. அப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க. You have to fight for your battle. Fight your battle. Fight your battle. Face things. Have a willing spirit. That is, act with willing spirit over your distress. பாருங்க, சங்கீதம் 51:12 இப்படியா சொல்லுது. Psalm 51:12 it says, உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். Restore unto me the joy of thy salvation and uphold me with thy free spirit. பாருங்க, நம்முடைய ஆவி எப்பவும் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கணும். அதுதான் கிறிஸ்துக்குள்ளாக சொல்றேன் நான் ஒரு காரியத்தை. பிரியமானவர்களே, have the willing power, that willing spirit in the Lord. இது வந்துட்டு ஏதோ மோட்டிவேஷனல் ஸ்பீச் கிடையாது. என்னுடைய உற்சாகம், என்னுடைய பலன் எல்லாம் யார் மேல இருக்குன்னா தேவ ஆவியானவர் மேல இருக்கு. சில நேரத்தில் பரிசுத்தாவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க. That's what we have, a double boost. Word is there, வார்த்தை இருக்குது, ஆவியும் இருக்கு நம்மளோட. சரியா? கடைசியாக 1 சாமுவேல் 30:10 march towards without turning back. When you have the willing spirit, you have to
march towards without turning back over your distress. உம்முடைய நெருக்கத்துக்கு முன்பாக நீங்க கடந்து தொடர்ச்சியாக போயிட்டே இருங்க. Just go ahead, keep on doing things for your distress, over your distress. பாருங்க என்ன நடந்தது. தாவீதோ, சில பேர் நின்று போனாங்க. தாவீதோ இங்கிலீஷ்ல ரொம்ப இருக்கு. But David pursued. தாவீதோ 400 பேரோடு கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்ந்து போனபடினால் பேசர் ஆற்றண்டை கடக்காம நின்று போனார்கள். நீங்க அது தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா தெரியும். 17ஆம் வசனத்துல போடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது தெரியுமா? He conquered everyone. 17 சொல்லுகிறது, அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். என்ன மாதிரி பெரன் பாருங்க அவனுக்கு. சாயங்காலம் தொடங்கி David smote them from the twilight even unto the evening of the next day, and there escaped not a man of them, save 400 young men with rode upon camels and fled. பாருங்க, அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேறி ஏறி ஓடி போன 400 வாலிபர் தவிர அவர்களில் வேறு ஒருவரும் தப்பவில்லை. See, that is a willing power you should have in your life. பிரியமானவர்களே, 5 காரியங்களை உங்களுக்கு மீண்டும் அறிக்கை பண்றேன். முதலாவது, you have distress in your life, but you have to overcome your distress. How to overcome your distress? First and foremost thing, strengthen in Lord. Encourage yourself in the Lord. தேவனுக்குள்ளாக பலப்படுங்க. இரண்டாவது, தேவ சித்தத்தை நாடுங்க. Seek God's will. மூன்றாவது, you have to receive God's promises in your distress. வசனம் என்ன வந்திருக்கு? வசனம் வந்துச்சுனாலே போதும், உற்சாகம் வந்துடும். நான்காவது, act with a willing spirit. வார்த்தை, ஆவி ரெண்டுமே முக்கியம். When you receive the word will quicken your spirit. உற்சாகமான ஆவி உங்களுக்குள்ளாக பலப்படும். பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து நடத்துவார். Act with a willing spirit over distress. உங்களுக்குள்ளாக அது பலப்பட்டு நீங்க என்ன பண்ணணும்னா எழும்பணும். கடைசியாக march towards without turning back. And at last David conquered. அவன் பின்னாடி அந்த வசனம் ஃபுல்லா வாசிச்சு பாருங்க. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் நீங்க தொடர்ச்சியாக கடைசி வசனம் 17, 18, 19, 20 வாசிச்சீங்கன்னா தெரியும். அவன் என்ன பண்ணானா, இழந்தது எல்லாத்தையும் திரும்பி கொண்டு வந்தான். He recovered all the distresses. He recovered his family, recovered his people. கல்லறியிறதுக்கு எழும்பின ஆட்கள் எல்லாருடைய சொந்த பந்தங்கள், பிள்ளைகள் எல்லாத்தையும் கூட்டு வந்தான். God wiped out all his distresses. கர்த்தர் அவனை ராஜாவாய் ஏற்படுத்தினார். அவன் கர்த்தருக்கு மகிமை செலுத்தினார். பிரியமான